இதுதான் என்ன யார் என்னப்பா இன்னைக்கு லீவ்ல ஏதாவது ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் இருக்காப்ல? எனக்கு தெரியும் நீ காலையில இப்படிதான் கேட்பேன். நான் உனக்காக யோசிச்சு இன்னைக்கு ஹாட் அண்ட் ஸ்பைசியா உனக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நான் பிளான் பண்ணிருக்கேன். ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடிக்கணும். ஹாட் அண்ட் ஸ்பைசியாவா? என்ன ஏதோ சைனீஸ் இங்கிலீஷ் லெவல்ல ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போற போலயே. ஏதாவது க்ளூ கொடுக்கல? க்ளூவா? அந்த பிரேக்ஃபாஸ்டோட லெட்டரு எஸ்ல ஆரம்பிக்கும். எஸ்ஸா? அப்பாடா, யூ இல்ல உப்மாவோ நினைச்சேன். வேற ஏதோ ஸ்பெஷல் புதுவிதமான ஃபுட். ஃபுடா? எஸ்ல ஆரம்பிக்கிறது. செஸ்வாங் நூடுல்ஸா? சூப்பி நூடுல்ஸா? செஸ்வாங் ஃப்ரைட் ரைஸா இருக்குமோ? ஸ்விங் ஃபாங் அப்படி ஏதாவது சைனீஸா இருக்குமோ? ஐயோ டாடி, எனக்கு எஸ்ல ஒரு டிஷ் தெரியும். அது உங்களுக்கு தெரியுமா? அது சாமோலினா. சாமோலினாவா? சரி, கேசோலினா மாதிரி சாமோலினா ஏதோ டிஷ். உப்மா இல்லல்ல, அது வரைக்கும் சந்தோஷம்பா. இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ல வாய் அடைச்சு போயிடணும். A few moments later. எதுக்கும் ஒரு செக்கிங்க போட்டுரும். நினைச்ச மாதிரியே ஏதோ ஸ்பெஷல் டிஷ் தான். வேற லெவல் பிளே. எவ்வளவு கலக்கிட்டியே. ஐயோ, என்ன சாமோலினா? உப்மான்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. சாமோலினா கோமோலினா? நான் தான் அப்பவே சொன்னேன் டாடி, சாமோலினான்னு. சாமோலினான்னு சொன்னேன், அது உப்மான்னு சொன்னேன். எஸ் சொன்னல நான் தான். எஸ் சொன்ன. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி தான். கொலக்கட்டை சொல்லிட்டாங்க. கொழுக்கட்டை தானே வேணும். ஐயனி இந்தா உப்மா கொழுக்கட்டை. உப்மா கொலக்கட்டையா? சி சாமோலினா கொழுக்கட்டை. சாமோலினா கொலக்கட்டையா? இல்ல, உலகத்திலேயே உப்மால கொலக்கட்டை செஞ்சது நீ ஒருத்திதான். நல்ல வேளை பிள்ளையாருக்கு வைக்கலப்பா. பிள்ளையாரப்பா, 9 கோளும் ஒன்றாய் காண அங்கு